ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீரங்கம் அப்படின்னாவே நமக்கு டக்குனு ஞாபகம் வருது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தான். அந்த ரங்கநாதர் கோவில் பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். திருவரங்கம் என்னும் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளியில் ஒரு தீவு போல அமைஞ்சிருக்கு. இது தென்னிந்தியாவில் ஒரு பகுதியாக காணப்படுது. ஸ்ரீரங்கம் ஒரு புறம் காவிரியாலும் மற்றொரு புறம் கொள்ளிடம் ஆகிய நதிகளாலும் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீரங்கத்தோட முக்கிய கோபுரம் வெள்ளை கோபுரம். இந்த வெள்ளை கோபுரம் ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. இந்துக்களோட முக்கியமான இடமாகவும் மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய வளாகத்திற்கும் இந்த ஸ்ரீரங்கம் கோவில் புகழ்பெற்றதாக விளங்குது. ஸ்ரீரங்கம் உலகின் மிகப்பெரிய இந்து ஆலயமாக கருதப்படுதுங்க. இது சுமார் 6,36,000 சதுர அடி பரப்பளவும் 4 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்டதா இருக்குது. ஸ்ரீரங்கம் கோவில் வளாகம் மிகப்பெரியது மற்றும் 156 ஏக்கர் பரப்புல பரவி இருக்கு. இவ்வளோ பரப்பளவுலையும் இவ்வளோ சுற்றளவுலையும் இந்த கோவில் கட்டினது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் பிரம்மாண்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இது 7 பிரகாரங்களை கொண்டு இருக்கு இந்த ஸ்ரீரங்க கோவில். ஸ்ரீரங்க கோவில் வளாகத்துல 7 திருச்சுற்று மற்றும் 21 கோபுரங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்ரீரங்கம் கோவிலோட தெற்கு கோபுரம் 236 அடி கொண்டிருக்கு. இது 236 அடி உயரம் கொண்டிருக்கிறதுனால இது ராஜகோபுரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தோட கட்டுமான பணி 4 ஆண்டுகளுக்கு முழுமையடையாததாக இருக்கு. அதை ஸ்ரீ அஹோபில மடத்தின் 44வது ஜீயரான ஸ்ரீ வேதானந்த தேசிக யாதேந்திர மகஸ்தீஸ்வரரால் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. இவர் 8 வருஷ கால பகுதியிலேயே இந்த கட்டுப்பாடத்தை முடிச்சிருக்காரு. இவ்வளோ சீக்கிரமா இந்த கோவிலை கட்டினது நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ராஜகோபுரம் 1987ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதியில பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. ஸ்ரீரங்கத்தோட வெளிப்புற கோபுரங்கள் உயர்ந்தவையாகவும் அப்புறம் கருவறை கோபுரங்கள் ரொம்ப உயரம் குறைந்தவையாகவும் காணப்படுது. இந்த ஸ்ரீரங்க கோபுரத்துல ஒரு கோபுரம் முழுமையான தங்கத்தால் ஆனது. இதை மின்வேலி மூலம் பாதுகாக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் கோவில பல 100 வருஷமா ஸ்ரீ ராமானுஜரின் உடல் பதப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இவரோட உடல் பதப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்றத நினைக்கிறப்பே நமக்கு ரொம்ப பெரிய அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. வாங்க ஸ்ரீரங்க கோவிலோட தலசிறப்பு பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீரங்கம் கோவில் 5000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானதாக இருக்குது. இந்த ஸ்ரீரங்கம் கோவில் ஹொய்சாளர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசுகள் என பல அரச வம்சங்களால் இந்த கோவில் சீர் செய்யப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. 14ஆம் நூற்றாண்டில் டில்லி சுல்தான்களால் இந்த ரங்கநாதர் கோவில் சூறையாடப்பட்டிருக்கு. இந்திய கோவில்லையே மிக உயரமானது அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோவில் தாங்க. வைணவர்களோட 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது ஸ்ரீரங்கம் தான். திருவில்லிபுத்தூர்ல பிறந்த ஆழ்வார்களில் ஒரே பெண்ணான ஆண்டாள் அப்படின்றவங்க இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்ல அரங்கனுள் ஐக்கியமா இருக்காங்க. ஸ்ரீரங்கம் கோவில் கம்பராமாயண மண்டபம் அமைஞ்சிருக்கு. கம்பராமாயணத்துக்கும் ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்பவே நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மார்கழி மாதத்துல வர வைகுண்ட ஏகாதசி தினத்துல சொர்க்கவாசல் திறப்பாங்க. அப்ப நிறைய பக்தர்கள் அங்க வழிபடத்துக்கு வர்றது இதோட மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு கூட கூறலாம். இங்க நடைபெறும் விழாவான பகல் 10 ராப்பத்து விழா ரொம்ப சிறப்பா பிரம்மாண்டமா கொண்டாடப்படுதுங்க. இந்த ஸ்ரீரங்க கோவில் மிக சிறந்த சிற்பங்களை கொண்டிருக்கிறதுனால ஐநா சபையோட யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரியம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட இடமாக இந்த ஸ்ரீரங்க கோவில் அறிவிக்கப்பட்டிருக்கு. 2016ஆம் ஆண்டு ஆசியாவிலே மிக உயரமான கோபுரம் அப்படின்னு இந்த ஸ்ரீரங்க கோவில் புகழ் பெற்றிருக்கு. இந்த ஸ்ரீரங்க கோவில் நிறைய புகழ் பெற்றதுனால தமிழ்நாடு அப்படின்னு சொல்றப்பே நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.